வணக்கம். நான் இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். வீட்டில் சப்பாத்தி மிஞ்சி போச்சுன்னா அதை சாப்பிட முடியலன்னு நம்ம கட் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, சப்பாத்தி வச்சுருக்கேன், வெங்காயம், அப்புறம் குடமிளகாய், கலர் குடமிளகாய், க்ரீன் குடமிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன், அப்புறம் சாஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு வேணும். இது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். நான் சப்பாத்தி முதல்ல ரோல் பண்ணிவிட்டு கத்திரிக்காயாலேயோ இல்லைன்னா கத்தியாலேயோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தியும் இப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அது காஞ்சி எடுத்து முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் போடுறேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் இங்கே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குடமிளகா இருக்குது, கல்லடி குடமிளகா, அதை நான் போடுறேன். இதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் பிஸா பாஸ்தா சாஸ் அது ரெண்டும் விட போகிறேன். ரெண்டு போட்டாச்சு. கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கட் பண்ணி வச்சுட்டு அது போட போகிறேன். எல்லாம் இது மிக்ஸ் ஆகிக்கட்டும். கொஞ்சமாக லைட்டாக உப்பு, இப்போ இது வதங்கியாச்சு. இப்போ நான் இந்த சப்பாத்தி படுத்தேன். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுத்தோம். இதை நான் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். டேஸ்டான சுவையான
லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுத்தோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுத்தோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.